இங்க நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்காக ஒரு லக்ஸூரியான கார் வாங்குறாரு. அது அழகா ஒரு பேப்பர் ஜார்ல வச்சு அவளுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்ன வெறும் பேப்பர் ஜார் தான் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்காக இந்த கிஃப்ட் ரெடி பண்ற 3 மாசம் ஆச்சுன்னு சொல்றாரு. ஆனா அவர் பேசுறத கண்டுக்காம அதை ஒரு போட்டோ எடுத்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போடுறா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சீப்பான கிஃப்ட் நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஒரு ட்ரக்ல ஒரு லக்ஸூரியான காரு கிராஸ் ஆகி போகுது. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அதே ஏக்கமா பார்த்துட்டு நம்ம ஹீரோவையும் முறைக்கிறா. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடமும் வருது. அப்ப அவ மட்டும் தனியா இறங்கி நடந்து போறா. அந்த கிஃப்ட் அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. ஹீரோ அது பெருசா எடுத்துக்காம அவர் கையில எடுத்துட்டு வராரு. ஆனாலும் அவ அவர் கூட வராம தனியா போறா. ஹீரோவும் எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய போட்டோஸ் எடுக்கிறா. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஒரு செயினை கொண்டு வந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு காஸ்ட்லியான கிஃப்ட் ஒன்னு கொடுக்குறா. நம்ம ஹீரோ அவரோட கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கு தெரியுமான்னு சொல்ல வரதுக்குள்ள அதுல ஒரு ஃப்ரெண்டுக்காரி வந்து இதை நான் ஆன்லைன்ல செக் பண்ண இருக்கிறதுல ஏதாவது ஒரு சீப்பான கிஃப்ட் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கிளாஸ் ஜார் தூக்கி போட்டு உடைக்கிறா. பார்த்தா அதுக்குள்ள லக்ஸூரியான காரோட கீ இருக்கு. அதை பார்த்ததும் அவ ஷாக் ஆயிடுறா. பார்த்து டென்ஷனான ஹீரோ அதை கையில எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பின்னாடியே அவர்கிட்ட கெஞ்சிட்டே வரா. அவகிட்ட சாரியும் கேக்குறா. ஆனா ஹீரோ நீ இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவளும் எல்லாம் போச்சுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து புலம்பின்னு இருக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.